ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ராம் சரண் இருக்கார்ல, அவருடைய படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டரு எஸ் சங்கர். அப்புறம் ஸ்க்ரீன் பிளே, இதோட திரைக்கதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் எஸ் சங்கர் அவருடைய திரைக்கதை தான். அப்புறம் டைலாக்கு அதுவும் இது தமிழில் என்ன சொல்லுவாங்க, டைலாக்கு உரையாடலா, அந்த உரையாடல் சாய் மாதவ் பரா பரா அவர் தான் வந்து டைலாக்லாம் எழுதியிருக்காரு. ஸ்டோரி கார்த்திக் சுப்புராஜ் அவருடைய ஸ்டோரி தான் இந்த படத்தில். அப்புறம் ப்ரொடியூசர் இதுக்கு வந்து தில்ராஜு, அப்புறம் ஸ்ரீரீஷ் அவர் தான் வந்து ப்ரொடியூசரு இந்த படத்துக்கு. கேம் சேஞ்சர் இந்த படத்தில் ஆக்டர்ஸு ஆக்ட்ரிஸு யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ராம் சரண், எஸ்ஜே சூர்யா, அப்புறம் அஞ்சலி, அப்புறம் கேரா அத்வானி, அப்புறம் சமுத்திரகனி இருக்கார், அப்புறம் ஸ்ரீகாந்த் இருக்கார், சுனில், அது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா திரு அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடிட்டு திருத்தம் வேலையெல்லாம் பார்த்தது பார்த்திங்கன்னா சமீர் முகமத், அப்புறம் ரூபன், இவங்க தான் வந்து எடிட்டிங் வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த படத்துக்கு. படத்தை பற்றி மேலும் விஷயங்கள் தெரியும்னா பார்த்திங்கன்னா அதான் ரிலீஸ் டேட் வந்து 10ஆம் தேதி. அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு படம் பார்த்தா தான் தெரியும். லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தான், அப்புறம் தமிழ் டப்பில் கூட வருது. பட்ஜெட் வந்து 450 crore அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பார். அதே மாதிரி கெட்டவன்னா அவரை மாதிரி யாருமே கெட்டவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி டீசரை விட்டு நம்மளை பயங்கரமாக பார்க்க வச்சுருக்காங்க. இந்த படத்தை பற்றி மேலும் தெரியணும் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு, படத்தை பார்த்த பிறகு தான் நமக்கே தெரியும். ஓகே, வேறு ஒரு அப்டேட் எதுவும் இருந்தால் சொல்கிறேன், வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.